ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி போட்ட ஒர்க்கு தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா உங்கள் சாரியில் வந்து இந்த ஒர்க்கு தான் இருந்தது. அதனால் அதே மாதிரி ஒரு ஒர்க் வந்து நான் போட்டிருக்கேன். நான் இது வந்து க்ரீன் கலரில் கொடுத்துட்டு, டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துட்டு, லைட் க்ரீன் கலரில் அவுட் பார்டர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது அநேகமாக ஒரு 3வது 4வது ஜாக்கெட் இது நான் போடுறேன். நான் ஒர்க்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஒர்க்கு. எனக்கு ஸ்லீவ் ஒர்க் வந்து போடலை. ஸ்லீவ் ஒர்க்கு போட்டுட்டு அநேகமாக நாளைக்கு காலையில் கடைக்கு வந்தோன்னா ஒர்க் முடிச்சிடுவேன். காலையில் வந்து போட்டுட்டு உங்களுக்கு நான் ஸ்லீவ் ஒர்க்கும் காமிக்கிறேன். ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்கேலப் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் ஒரு பெருசாக ஒன்றும் டிசைன் இல்லை. அதனால் இதே மாதிரி போட்டுட்டோம்னா ஸ்லீவுக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி தான் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். இது வந்து பேக் சைடு. இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஒர்க்கு. ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஒர்க்கு. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருக்குறான்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா அதோடய சாரீ. இதோட சாரீ இது மேட்சாக இருக்கான்னு பாருங்கள். சாரியில் வந்து இந்த டிசைன் வரனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை வந்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.